ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க போஸ்ட்மேன். விஜயகாந்த் குழந்தையா இருக்கும் பொழுதே விஜயகாந்தோட அம்மா உயிர் இழந்துடுறாங்க. அதனால தாய்ப்பாசனா என்னன்னே விஜயகாந்துக்கு தெரியல. விஜயகாந்தோட அப்பா பாத்தீங்கன்னா ஒரு ரைஸ் மில்லோட ஓனரு. விஜயகாந்தோட அப்பா பேரு அழகர் சாமி. சரிங்களா? விஜயகாந்த் அவர்கள் சென்னை மியாட் மருத்துவமனையில மூச்சு திணறி கோவிட் பாசிட்டிவ்னால உயிர் இழக்கிறாரு. அப்போ சில மக்கள்னால அந்த டைம்ல கண்ணீர் அஞ்சலி செலுத்துறதுக்கும் இறுதி சடங்குக்கும் விஜயகாந்த் சாரை பார்க்கறதுக்கு வர முடியல. அதனால இப்போ விஜயகாந்த் சாரோட ஒய்ஃப் பிரேமலதா, விஜயகாந்த் சார் பசங்க 2 பேர்த்தையும் பார்க்கறதுக்காக விஜயகாந்த் சார் வீட்டுக்கு பொதுமக்கள்லாம் போறாங்க. அப்படி போய் அழுவுறாங்க பிரேமலதாவை கட்டி பிடிச்சிட்டு. அம்மா பிரேமலதா அம்மா, விஜயகாந்த் சார் இறந்த பொழுது எங்களுக்கு சரியா பஸ் கிடைக்கலம்மா. அதனால அவரோட இறுதி சடங்குக்கு எங்களால வர முடியல. அவரோட கண்ணீர் அஞ்சலிக்கு எங்களால வர முடியல. அதனாலதாம்மா இப்போ நான் உங்களை பார்க்க வந்திருக்கோம். என்னோட பையனுக்கு விஜயகாந்த் தாம்மா பேர் வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம விஜயகாந்த் சார் பசங்க இருக்காங்கல்ல, அவங்க 2 பேர்த்தையும் கைய புடிச்சிட்டு, நீங்க சினிமாவுல உங்க அப்பா மாதிரி ஒரு நல்ல பேர் எடுக்கணும், மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணணும் அப்படின்னு அந்த லேடி விஜயகாந்த் சார் பசங்களை பார்த்து சொல்றாங்க. உடனே விஜயகாந்த் சாரோட ஒய்ஃப் பிரேமலதா இருக்காங்கல்ல, அந்த சேலத்துல இருந்து வந்த லேடியை பார்த்து என்ன கேட்குறாங்கன்னா, சரிம்மா நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சுமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் விஜயகாந்த் சார் சமாதியை போய் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லம்மா அங்கே எங்களை அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க, நிறைய செக்யூரிட்டி கார்டு வச்சிருக்காங்க அப்படின்னு அந்த லேடி சொல்றாங்க. அதுக்கு பிரேமலதா கவலைப்படாதீங்க, அதை நாங்கள் ஒரு நினைவு சின்னமா மாற்ற போறோம். அது கோயில் மாதிரி இருக்கும். அதனால நீங்க எப்போ வேணா விஜயகாந்த் சார் சமாதியை போய் பார்க்கலாம் கூடிய சீக்கிரமே. அங்க யாருமே உங்களுக்கு தடையா இருக்க மாட்டாங்க அப்படின்னு பிரேமலதா சொல்றாங்க. 2வதா கலா மாஸ்டர் இருக்காங்கல்ல, அவங்க இலங்கையில இருந்து இப்பதான் வராங்க. விஜயகாந்த் சார் இறக்கும் பொழுது அவங்க இலங்கையில இருந்தாங்க. அதனால அப்போ கண்ணீர் அஞ்சலி செலுத்துறதுக்கு வர முடியல. இப்பதான் ஃபாரின்ல இருந்து வராங்க. இப்போ பிரேமலதா கலா மாஸ்டர் பார்க்குறாங்க. கலா மாஸ்டர் பார்த்துட்டு அழுவுறாங்க பிரேமலதாவை கட்டி பிடிச்சிட்டு. விஜயகாந்த் சார் எனக்கு ஒரு காட்ஃபாதர் மாதிரி. என் வீட்டில் என்னதான் பிரச்சனை இருந்தாலுமே அதில் ஓப்பனா விஜயகாந்த் சார்கிட்ட நான் சொல்லுவேன். நிறைய மனசு விட்டு பேசுவேன். எனக்கு நிறைய பிரச்சனைகள்ல சொல்யூஷன் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கலா மாஸ்டர் என்ன சொல்றாங்கன்னா, என் பையனுக்கு பேர் வச்சதே விஜயகாந்த் சார் தான். நான் இலங்கையில் இருக்கும் பொழுது நிறைய தமிழ் மக்கள் விஜயகாந்த் சார் இறந்ததை பார்த்துட்டு என்னை கட்டி பிடிச்சி அழுவுறாங்க. நல்ல மனுஷன் இறந்துட்டாரு அப்படின்ட்டு. அவங்க வீட்டில் போய் அவங்க ஒய்ஃபையும் அவங்க பசங்களையும் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சாரை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம், எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு துக்கம் விசாரிங்க அப்படின்னு இலங்கை மக்கள்லாம் கேட்டுக்கிட்டதா கலா மாஸ்டர் பிரேமலதாவிட்டையும் விஜயகாந்த் சார் பசங்கக்கிட்டையும் சொல்கிறாங்க. இப்படி 3 மதம், இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் அப்படின்னு 3 மதத்துலேயும் மக்கள் அவங்க பசங்களுக்கு துக்கம் சொல்கிறாங்க. அவங்க ஒய்ஃபுக்கு துக்கம் சொல்கிறாங்க, விஜயகாந்த் சார் ஒய்ஃபுக்கு. மதம் கண்டிப்பாக ஒரு பிரிவே கிடையாது அப்படின்னு இந்த நிகழ்வுலேருந்து தெரியுது.